வணக்கம் அன்பான சொந்தங்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு காணொளியில சந்திக்கிறோம். அதாவது அஸ்வஸ்ம சம்பந்தமான ஒரு அப்டேட்டோட இன்னைக்கு நான் வந்து உங்கள சந்திக்கிறேன். அஸ்வஸ்ம 2ஆம் கட்டத்தில் உள்ளவங்களுடைய ஆட்சேபணிகள் அல்லது மேன்முறையீடுகளை சமர்ப்பிக்கிறதுக்கான கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்குது. டிரெக்ட்டா நாங்க வீடியோக்குள்ள நிறைய விஷயங்கள வந்து நாங்க பேசி தெரிஞ்சு கொள்ளலாம். அதாவது 2ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கான ஆட்சேபணிகள், மேன்முறையீடுகளை சமர்ப்பிக்கிறதுக்கான காலம் வந்து நேற்றைய தினம் 27ஆம் திகதியிலிருந்து நாடு முழுவதுமே அதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து வழங்கியிருக்கிறாங்க நலன்புரி நன்மைகள் சபையினூடாக. ஏஜ் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பெயர் பட்டியல்கள் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்குது. அதாவது உங்களுடைய 2ஆம் கட்டத்தின் கீழே தெரிவு செய்யப்பட்ட உங்களுடைய பெயர் பட்டியல்கள் அந்த இடத்துல வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்குதாம். நீங்கள் போயிட்டு அதை வந்து பார்வையிட்டுக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறாங்க. கீழே நான் கமெண்ட்ல வந்து 2 லிங்க் உங்களுக்கு வந்து நான் தாரேன். ஸோ அந்த லிங்க்ல நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுடைய மேன்முறையீடுகள் அல்லது ஆட்சேபனைகளை வந்து நீங்க தெரிவித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க. அதாவது இப்ப நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா உங்களுடைய 2ஆம் கட்டத்தில் உள்ளவங்க உங்களுடைய மேன்முறையீடுகள் அல்லது உங்களுடைய ஆட்சேபனைகள் நீங்க சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா இணைய வழியில நீங்க சமர்ப்பிக்க போறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கான ஒரு லிங்க்கும் அதுல வந்து இருக்குது. அந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல தெளிவா நான் வந்து போட்டு உங்களுக்கு வந்து தாரேன். ஸோ அதில் போனீங்கன்னு சொன்னால் லொகின் பண்ணி உங்களுடைய ஆட்சேபனைகள் மேன்முறையீடுகளை நீங்கள் வந்து செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது 2ஆம் கட்டத்தினருக்காக மட்டும்தான் இப்போ உள்ள வீடியோ ஃபுல்லாகவே. ரெண்டாவது அடுத்து இன்னொரு லிங்க் ஒன்று இருக்குது. அந்த லிங்கை நான் வந்து பேஸ்ட் பண்ணி விடுறேன். ஸோ அந்த லிங்க்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே இல்லாமலுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை வந்து எடுத்து அதாவது விண்ணப்ப படிவங்கள் மூலமாக நீங்கள் உங்களுடைய ஆட்சேபனைகள் அல்லது மேன்முறையீடுகளை சமர்ப்பித்து கொள்ள முடியும். அதாவது நீங்கள் அந்த விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொள்றதுக்காக இன்னொரு லிங்க் ஒன்று இருக்குது. அந்த லிங்கையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது ஒரு ஃபார்ம் எடுத்து அந்த ஃபார்மில் வந்து நீங்கள் இருக்க டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய பிரதேச செயலகத்திலேயோ இல்லை உங்களுடைய கிராம உத்தியோகத்திற்கிட்டையோ நீங்கள் நாடுனீங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க யார்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி. மேக்ஸிமம் எல்லாமே ஏஜ் ஆஃபீஸில் தான் கொடுக்க வேண்டி வரும். ஸோ நீங்கள் ஜிஎஸ்சியும் ஒருக்கா கண்டெக்ட் பண்ணுறதோ இல்லை கன்சல்ட் பண்ணுறதோ உங்களுக்கு நல்லது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். மேலதிக டீட்டெயில்ஸ் வந்து அவங்க மூலமாகவும் நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவங்களும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏஜி ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கேயுமே உங்களுக்கு அதுக்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கும். ஏஜி ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நலன்புரி நன்மைகள் சபை அந்த ஃபீல்டு சார்ந்து வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்டையுமே நீங்கள் இது தொடர்பான விடயங்களை வந்து பதிவு செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளியிடப்பட்டிருக்குது. இதில் எந்த அளவுக்கு அங்கே உள்ளவங்க செய்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ஒவ்வொரு ஏஜி ஆஃபீஸ்லையுமே ஒவ்வொரு விதம் தான். ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய வேலைகளை இலகுபடுத்தி கொள்றாங்க. நிறைய இடங்கள்ல ஜிஎஸ் கிட்ட ஃபார்ம் எடுத்துக்கொள்ளலாம், நிறைய இடங்கள்ல ஏஜ் ஆஃபீஸ்ல எடுத்துக்கொள்ளலாம். மேக்சிமம் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் சென்டர் அதாவது போட்டோ காப்பி அடிக்கிற அந்த சில ஷாப் இருக்கும் இல்லையா, அந்த ஷாப்புகள்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கே உரித்தான அந்த கம்யூனிகேஷன் சென்டர்ஸ்ல வந்து உங்களுக்கு தேவையான ஃபார்ம்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்க ஒரு முறை மட்டும் தான் உங்களுடைய மேன்முறையீடையும் ஆட்சேபனைகளையுமே சமர்ப்பிக்க முடியும். அதே நேரம் உங்களுக்கு வந்து யாராவது தகுதி இல்லாதவங்க இதுக்குள்ள உள்வாங்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எதிராகவும் நீங்க வந்து மேன்முறையீடுகளை தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஏப்ரல் மாதம் 10ஆம் திகதி வரைக்கும் தான் உங்களுடைய இறுதி திகதியும் அறிவிக்கப்பட்டிருக்குது. நியூஸ் தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த நியூஸை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. 2ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடிய அஸ்வஸ்ம பெறக்கூடிய தகுதியான நபர்கள் உங்களுடைய பெயர் பட்டியல் ஏஜி ஆஃபீஸ்ல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. எனவே நீங்க அதை பார்வையிட்டுக் கொள்ள முடியும். அதையும் தாண்டி உங்களுடைய ஆட்சேபனைகள் மேன்முறையீடுகளை நீங்க சமர்ப்பித்துக் கொள்ள முடியும். அதுக்கான வழிவகைகளையும் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். இதுல இன்னும் டவுட் இருக்கும் அப்படின்னு சொன்னா கமெண்ட்ல வந்து நீங்க கேளுங்க. அதை கிளியர் பண்ணி அடுத்த வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்றேன்.